தகப்பனை போல கர்த்தர் வல்லமையாய் தன் பிள்ளையை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். பாஸ்டர் கிரேஸ் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய சபையில 40,000 பேர் இருக்கிறாங்க. நம்ம அதுல ஆவாசத்தோடு இருந்தேன். ஆனா சீக்கிரத்துல கர்த்தர் கொண்டு வருவாங்க. என்ன ஒரு சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களே. 40,000 பேர் அவங்களுடைய சபையில் இருக்கிறார்கள். அவர்கள் 2 பிரான்ச் சர்ச்சுக்கு தலைமை போதுகிறார்கள். 2 பிரான்ச் சர்ச் பார்த்துக்கிறாங்க. 4 ஆன்லைன் லொகேஷன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கீழே நிறைய காரியங்கள் ஆண்டவர் அவரை அபிஷேகம் பண்ணி ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர்கள் தீர்க்கதரிசன கூடுகையில் 230 உலகம் முழுவதும் 230 தீர்க்கதரிசிகளை அவர் எழுப்பியிருக்கிறார். ஆண்டவர் இந்த மகளை கொண்டு கர்த்தர் வித்தியாசமாய் தேவன் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவரும் அவருடைய கணவரும் இணைந்து இந்த ஊழியத்தை பாஸ்டர் பால் தங்கியாவோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் பால் தங்கியாவுடைய மூத்த மகள் இவங்க. பாஸ்டர் பால் தங்கியாவுக்கு 2 பிள்ளைகள். முதலாவது இவங்க, 2வது சாமி தங்கையா. இவங்க 2 பேரும் தகப்பனோடு கூட இருந்து அந்த ஊழியம் 40,000 பேர் நடத்துவது சாதாரண ஒரு காரியம் அல்ல. உண்மையை சொல்ல போனால் அவர்கள் பயங்கரமாய் சிஸ்டமேட்டிக்கா அவங்க ரொம்ப இதாக ஊழியம் செய்யறாங்க. அந்த பகுதியில் கர்த்தர் அவங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தாங்க. பெங்களூருக்கே சொந்த இயேசுவை மாற்றுவதற்கு அவங்க தீவிரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுவே கர்த்தர் ஒரு பெரிய நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா இன்னைக்கு காலையில் மத்தியில் இல்லை. ஆனால் அவங்க அம்மா 9 பேர் அவங்க டீம்ல ரைட்ல 9 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களோடு இவங்க பேர்லாம் நான் கேட்க மறந்துட்டேன். 3 சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அவங்களோடு கூட இணைந்து 3 சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. பாப்பாவோட எழுந்திருக்கு கொண்டு தான் கல்யாணம் பண்ணுறேன் ரைட்டா. சரி, இந்த பிள்ளை மட்டும் அவர் கை தட்டுக்கல. அந்த பாப்பா பேருமா சூசனா. சரி, சூசன் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டுக்கல சூசன். இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணுறேன். சரி, அடுத்து சென்னைக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க பேர் கூட கேட்க மறந்துட்டு சென்னைக்காரங்க என்னம்மா லில்லி வந்திருக்கிறாங்க. லில்லிக்கு ஒரு கை தட்டுக்கலாம். சரி, அப்புறம் இங்கிலாந்து தேசத்தில் வந்திருக்கிறாங்க. இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. சரி, இந்த சாட்சிகள் எல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை தேடுறாங்க. இந்த அம்மா ஒரு 3 மாதத்துக்கு முன்ன தன் கணவனை இழந்தான். ஆனாலும் ஆண்டவரை நேசிச்சு ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கணவர் போயிட்டாரு வந்திருப்போம். இவங்க 3 மாதம் கணவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஆனாலும் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறோம். வாழ்வோ சாவும் ஏசுங்கிறான். ஒரு ஆமென் சொல்லமா இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, எத்தனை வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல கையை உயர்ந்து ஒரு ஆமென் சொல்லமா இருக்கும். அவங்க ஆங்கிலத்தில் தான் அவங்க தமிழங்க தான். ஆனால் ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணி படிப்பாங்கன்னா ஆங்கிலத்தில் பேசுவாங்க. இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. உங்களோட சப்போர்ட் வேணும். ஒரு ஆமென் சொல்லமா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவங்களை கனப்படுத்துவதற்கு அம்மா வருவாங்க. அவங்களை கனப்படுத்துவதற்கு ஆர்த்திங்க Father, we thank you for this morning. Father, we ask for the word to come forth with power.
இதயச்சும் எங்கள் கண்ணிலும் திறந்துள்ள வார்த்தை பெற்றுக்கொள்ள செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Turn to your neighbor and say, God is restoring back to me what I lost. நான் இழந்ததை கர்த்தர் மீண்டுமாய் எனக்கு மீட்டு கொடுத்தார் என்று பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க. Come on, turn to your other neighbor and say, God is restoring back to me what I lost. நான் இழந்ததை கர்த்தர் மீண்டுமாய் எனக்கு மீட்டு கொடுத்தார் என்று பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க. Come on, church. Is this all you got from my Jesus? இவனுக்கு சொல்ல முடியுமா? பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நான் இழந்ததை மீட்டு கொடுப்பார். Turn to your neighbor. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க. Smile. சிரித்த முகத்தோடு. Don't worry if you've not brushed your teeth today. Smile. நீங்க பல்லு விளக்காம வந்திருந்தால் இட்ஸ் ஓகே. நீங்க பார்த்து சிரிச்சு சொல்லுங்க. And say, God is restoring back to me what I lost. நான் இழந்ததை கர்த்தர் மீண்டுமாய் எனக்கு மீட்டு கொடுக்கிறார். Before I go into a word today, I want to release a prophetic word over the church today. நான் வார்த்தைக்கு போகும் முன்பதாக சபைக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தையை நான் கூற இருக்கிறேன். Pastor, when I was praying for your church, நான் ஒரு சபைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பாஸ்டர், I saw a large pot of honey. நான் ஒரு தேனை பார்த்தேன். And the honey was not just to the surface, but it was overflowing. அந்த தேனானது அது நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. And as I sat there, I heard the Spirit of the Lord say, நான் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஆவியானவர் சொன்னது, I am now walking you and this church into a time of sweetness and overflowing. ஹalleluya. இந்த சபை ஐயோ மகத்துவத்தை நாளை நிரம்பத்தக்கதான காலத்தை கர்த்தருக்குள்ளாய் நான் கொண்டு There is போகிறேன். an abundance that will be released that cannot be contained in a single vessel. இதோ எந்த ஒரு மனிதனும் அதை கொள்ள முடியாத அளவுக்கு நான் நிரப்ப போகிறேன். Aroma that comes forth from this place will spill over and continue to spill over. இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நறுமணமானது இந்த இடம் முழுவதும் ஐயோ புறப்பட்டு போகும். I see over the years there have been great levels you and this church have achieved and grown. I see over the years there have been great levels you and this church have grown. ஆமென். இதுவரைக்கும் நாட்கள் இன்னும் சபையும் வளர்ந்து நான் கண்டேன். But I heard the Lord saying, I am now entering you into the times of the mold. இதோ நான் உன்னை மடிக்கிற காலகட்டத்துக்குள்ளாய் கொண்டு போகிறேன். More goodness, more overflowing, more realms, more signs, more wonders, some more. அதிகமான காலகட்டத்துக்குள்ளாய் என்னை கொண்டு போகிறேன். அதிகமான வளர்ச்சி, அதிகமான நன்மை, அதிகமான செழிப்பை உண்டு பண்ண போகிறேன். The Lord also showed me that the last 7 years have been a time of really contesting in the presence of God. தேவ சமூகத்தில் கர்த்தர் எனக்கு காமித்த காரியம் கடந்த 7 வருஷமாக நீங்கள் மிகவும் போராட்டமான ஒரு காலத்துக்குள்ளாய் கடந்து It has போகிறீர்கள். been seasons of testing and trials. அது உங்களுக்கு ஒரு சோதனை காலமாய் But இருந்தது. through it all, you have passed the test of time, and now is the season of an overflowing. ஹalleluya. நீங்கள் அவைகளை மேற்கொண்டு இப்போது நீங்கள் நிரம்பி வழிகிற காலகட்டத்துக்குள்ளாய் புறப்பட்டு வந்திருக்கிறீர்கள். Coming down and receive the mold that you carry. நீ எல்லாரும் உங்களை வருகிறார்களோ இந்த இடத்திலே கடந்து போகிற நிரம்பி வழிகிற And I heard the Lord அபிஷேகம் clearly say, do not allow the words of the men to drive you. எந்த மனிதனோ வார்த்தையும் உன்னை இதோ தடுக்க விடாதபடிக்கு கர்த்தர் சொல்கிறார். But stay in my presence. என் சமூகத்திலே தரித்திரு. I will not only release the mold, I will set things in place without your doing. உனக்கு நிரம்பி வெளியே தக்க செய்வது மற்றும் அல்ல, காரியங்களை நான் சீர்படுத்தி செம்மைப்படுத்துவேன். When it happens, you will know it is me. அது நடக்கும் போது நான் அதை செய்கிறேன் என்று நீ அறிந்து I கொள்வாய். also see people start walking into this place and skin conditions becoming normal. Issues that cannot be seen with our simple eyes, like irregular heartbeats, cancer, boils, internal tumors, disappearing as soon as they step into this place. ஹalleluya. இந்த திருச்சபைக்குள்ளாய் கால் வைக்கும் போது எப்பேற்பட்ட தோல் வியாதியாய் இருந்தாலும் அவர்கள் சுகமாவது நான் கண்டேன். எக்ஸல் நோய் சுகமாவது நான் கண்டேன். இவை எல்லா விதமான வியாதிஸ்தர் இந்த ஸ்தலத்துக்குள்ளாய் கால் வைத்த உடனே சுகம் பெறுவதை நான் கண்டேன். Worship being used as a giant sword to slice, kill, and move forward. இதோ ஆராதிக்க நேரத்தை இதோ எல்லா விதமான மனிதர்களுக்கு உடைத்து நான் பார்க்கிறேன். Prophetic worship, prophetic songs will be birthed from this house. இந்த வீட்டிலிருந்து இதோ தீர்க்க தரிசனமான பாடல்கள், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், துதி
ஜெப வீடு என்று அழைக்கப்படும். When people come in and their prayers will be answered. அவர்கள் இந்த இடத்துக்கு ஜனங்கள் வரும்போது தங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும். The Lord also showed me a vision. கர்த்தர் மற்றொரு காரியத்தை காண்பித்தார். And I saw the last 3 months you have been contending greatly for the supernatural. கடந்த 3 மாதமாக நீங்கள் சூப்பர் நேச்சுரல் காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். That you have pushed harder. நீங்கள் இன்னும் கடினமான You have been in His presence greater. நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாய் இன்னும் அதிகமாக நீங்கள் வந்தீர்கள். You have done warfare like never before. இதோ முன்னை விட நீங்கள் இன்னும் அதிகமாக. And now the fruit of that time will start to slowly unfold. இப்பொழுது அந்த கனி குடுக்கிற நேரம் வந்துவிட்டது. Pastor, is this your church? Is this your own building? I see the Lord giving you a building. I see it being white on the outside. Amen. And I see the Lord giving you this building because this building cannot contain what the Lord has Hallelujah. in your life. And the Spirit of the Lord says, my son, I want you to know that you are going to be raised as a powerful worshiper and a prophet who will travel to the nations. You will release, you will pray, you will contend. Territories will be shifted, territories will be changed because of the anointing that's inside of you. And I heard the Spirit of the Lord say, my son, I have saved you, I have preserved you for such a time as this. Come on, everyone, give God the glory today. Come on, that's not enough. Give Him the glory today. And I heard the Lord say, Pastor, கர்த்தர் சொல்ற காரியத்தை நான் கேட்டேன். every need that you have, நீங்கள் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு முழங்கால்களையும் I will meet நான் அதை பூர்த்தி செய்வேன். because of your honesty நீங்கள் உங்களுடைய உண்மைத்துவத்தை and your நிமித்தம், integrity உங்களுடைய உண்மைத்துவத்தை நிமித்தம், and your service to me. நீ எனக்கு செய்த சேவை நிமித்தம், Father, we bless this church today. தமிழக சபை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Every word that came forth today, Lord, I ask that it will bear fruit. Amen. நீ கர்த்தாவே நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஆண்டவரின் பொருள் நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். In the next 3 years of God, Lord, I prophesy into this place that there will be an increase and a growth like they've never seen before. ஹalleluya. வருகிற 3 வருஷத்துக்குள்ளாக இவர்கள் இதுவரைக்கும் காணாத அதிசயங்கள், காணாத ஒரு பிரபலத்தையும் காணும்படியாக நான் பேசுகிறேன். Into that atmosphere, and I decree and declare, signs, visions will be there. Anna. Amen. இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிட்டு அடரின அதிகாரமாய் சொல்கிறேன் ஆண்டவரே, இதோ அடையாளங்கள் நடக்கட்டும் என்று. Thank you for what you're going to do. நீ செய்ய போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். Amen. 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 All right, a couple of weeks ago, I had a vision of a checkpoint between 2 countries, between 2 borders. கடந்த நாட்களிலே நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். 2 நாடுகளுக்கு முன்பதாக இருக்க செக் பாயிண்ட் கண்டேன். As I watched, I saw a truck stopped at the border trying to cross into the next country. நான் அதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே வாகனங்கள், அதாவது லோரிஸ் அடுத்த நாட்டுக்கு புறப்பட்டு போவதை நான் கண்டேன். On the bags loaded in the truck, I saw names of many people. அந்த லோரிக்கு மேலே இருந்த எல்லா பேக்ஸ் மேலே ஜனங்களுடைய பெயர்களை பார்த்தேன். And as I looked at the driver, நான் அந்த வாகனத்தை ஓட்டின மனிதனை பார்க்கும்போது I saw the enemy sitting at the steering wheel. சத்துருவானவன் அந்த வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருப்பதை நான் கண்டேன். I immediately asked the Lord, what does this mean? அப்போது நான் உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது என்ன நீங்க சொல்லுகிறீர்கள் என்று. And I heard him say, Satan has been trying to steal from many of you, not just what's meant for you personally, but what was meant for your entire generational line. அப்போது கர்த்தர் என்னோடு சொன்னார், அநேக ஜனங்களோட வாழ்க்கையில மட்டுமல்ல, தம்முடைய சந்ததிக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த காரியங்களை சத்துரு பறித்து கொள்ள முயற்சி பண்ணுகிறான் என்று கர்த்தர் என்னோடு சொன்னார். The Lord showed me that once those bags cross the border, they no longer belong to the people that the names were on the bags for. அந்த பேக், அந்த வாகனத்தில் இருக்கிற பேக் மற்ற நாடுக்கு செல்லும் போது அது அந்த ஜனங்களுக்கு குறியதா இல்லாமல் போகும் என்று கர்த்தர் சொன்னார். Their blessings had been taken. அந்த ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டது. Their blessings had been stolen. அந்த ஆசீர்வாதங்கள் திருடப்பட்டது. And I heard the Lord say, அப்போது கர்த்தர் சொன்னதை I am கேட்டேன். in a season where I am stopping and apprehending that very thing from happening. ஹalleluya.
சொன்னார், அந்த காரியத்தை நான் நிறுத்தபடியாய் இந்த காலகட்டத்தை வைத்திருக்கிறேன். It is time for the church to take back what was stolen from you. ஹalleluya. உங்களிடத்திலிருந்து சாத்தான் பறித்துக் கொண்டதை நாங்கள் மீண்டுமாய் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். It's time for children of God to step into recovery mode, not standing by things as they're stolen or taken from us. இதோ சத்து நம்மிடத்திலிருந்து எடுத்த காரியங்களை நாங்கள் மீண்டுமாய் பறித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் இருக்கிறோம். We once had a house help in our house. Someone who worked in our house. ஒரு காலத்திலே சில பேர் எங்களுக்கு வேலை செய்தார்கள். And this guy, one night, a robber broke into our house. அப்போது ஒரு நாள் திருடன் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தான். And there was a staircase leading from downstairs to upstairs as soon as you enter the door. நீங்கள் அந்த கதவுக்குள்ளே நுழைந்த உடனே அதிலே ஒரு படி இருக்கிறது கீழே மேலே போறதுக்கு. And this guy just sat there watching this robber go through our house. இந்த மனிதனானவர் அந்த திருடனை அவன் பார்த்து கொண்டிருந்தான். And so next morning my mom woke up and she said, what were you doing all night? You didn't see the robber? Why is the door locks broken? அப்போது என் தாயானவர் அந்த மனிதனை பார்த்து கேட்டாங்க, ஏன் நீ அதை பார்த்து கொண்டிருந்தால் அந்த திருடன் வந்ததை ஏன் நீ பார்த்து சும்மா இருந்தாள் என்று. And you know what he said? அவன் என்ன சொன்னார் தெரியுமா? He said the robber walked through the house and it did not touch anything. அந்த திருடன் வந்தான், அவன் எதுவும் தொடவில்லை. And my mom said, but what if he had? அப்போது என் தாயார் சொன்னார், அவன் தொட்டு இருந்தால் என்ன? Many of us, we watch the robber, the enemy, come and steal from us, but we don't rise up in that hour and say, no, this is not it. அநேக பேரை நாங்கள் திருடனைகள் வாழ்க்கையில் வந்து திருடி போறதை பார்க்கிறோம். ஆனாலும் நாங்கள் எழுப்பி அதை தடுத்து நிற்பது அல்ல. Now if that was my home, அது எந்த சொந்த வீடா இருந்தால், turn to your neighbor and say, that was my home. அது என்னோட வீடா இருந்தால் இந்த பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, You better be careful what you take from my house. என் வீட்டில் எதை எடுக்கிறேன்னு குறித்து நீ கவனமாயிரு. Because I'm not sitting quiet, I am coming after you. எனக்கு நான் சும்மா உட்கார போறதில்ல, உனக்கு விரோதமாய் வரதான் போவேன். When someone breaks into your house, when Satan tries to break into your house to steal from you, you cannot just sit there and say, okay Satan, take everything, take my family, take my money, take my health. You rise up as a child of God and you say, Satan, not today, you will not mess with me or my home. நிகாத்தானவன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது நீங்கள் சும்மா அமர்ந்து கொண்டு என் சொத்தை எடுத்துக்கோ, என் பொருளை எடுத்துக்கோ, ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள் என்று நீங்கள் அமரக்கூடாது. ஆனாலும் நீங்கள் எழுப்பி நின்று, இல்லை சத்ருவே, உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, என் குடும்பத்தின் மேல் அதிகாரம் இல்லை, என் ஆசீர்வாதத்தின் மேல் அதிகாரம் இல்லை என்று அவனை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். I am done with your schemes. I am keeping everything God has given me. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நான் எனக்காக வைத்துக் கொள்கிறேன். And I'm taking it back. Anything you stole from me, I am taking it back, but with interest. நான் நீ என்னிடத்திலிருந்து எடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் மீண்டுமா மீட்டுக் கொள்கிறேன். Come on, shout and say interest. எல்லாரும் சொல்லுங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. I want you to get excited in the house of God today. Say interest. சொல்லுங்க, interest. Coming back to me. எனக்கு மீண்டும் வருகிறது. So what does the word restore mean? மீட்டுக் கொள்வது என்றால் என்ன? The Bible, both Old and New Testament, speaks about restoration. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் வேதம் முழுவதும் நாங்கள் மீட்டுக் கொள்வது குறித்து பேசுகிறது. Joel 2:25 says, and I will restore to you the years that the locust had eaten, the cankerworm and the caterpillar, and the palmer worm, my great army, which I sent among you. ஏதோ யோவேல் புத்தகத்தில் யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த வெட்டுக்கிளி தின்னதையும் இதோ நான் ஒரு மீண்டும் அந்த வருஷத்தை உனக்கு கொடுப்பேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். Exodus 22:1 says, if a man shall steal an ox or a sheep and kill it or sell it, he shall restore 5 oxen for an ox and 4 sheep for a sheep. இதோ யாத்ராகமம் இந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னார், ஒரு திருடன் பிடிபட்டான் என்று சொன்னார், அவன் மீண்டுமாய் 5 மடங்கு அந்த காரியங்களை கொடுக்க வேண்டும். Here in both verses, the word restore is shalom. இதோ மீட்டுக் கொள்வது என்று சொல்லும் வார்த்தைக்கு ஷலாம் என்று சொல்கிறார்கள். To complete, to finish, to make safe, to make whole, to restore, make compensation,
அது மீண்டுமாய் அதை அவருக்கு கொடுப்பது, மீண்டுமாக அவர்களுக்கு அதை செலுத்துவது என்று சொல்லி அர்த்தப்படுகிறது. Matthew 12:13 says, மத்திய 12:13 சொல்கிறது. Then he said to the man, stretch forth thine hand, and he stretched it forth, and it was restored whole like as the other. Amen. இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து கையை நீட்டு என்று சூமின கையை உள்ளவனை பார்த்து கையை நீட்டு என்று சொல்லும்போது அவன் கையை நீட்டும் போது அவன் பரிபூர்ணமடைந்தான். Here the word restore is apokatistemi, to restore to its original state, but to also make completely whole again. இந்த இடத்திலே இதோ restore அதாவது மீட்டு மறுபடியும் அதை சீர்படுத்துவது என்று அர்த்தப்படுகிறது. In all these examples we see that God's heart is not for partial restoration but for complete restoration. இந்த வேத பகுதி முழுவதும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய இதயமானது நம்மை மீட்டு கொடுப்பதற்கு இதோ பாதிக்கு மீட்டு கொடுப்பது அல்ல, சில காரியங்களை மீட்டு கொடுப்பதும் அல்ல, இதோ பூர்ணமாக பரிபூர்ணமாய் மீட்டு கொடுக்க கர்த்தர் இருக்கிறார். How many of you are ready for divine restoration? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் மீட்டு கொள்வதற்கு? What are some of the areas that God restores? எந்த பகுதியானது கர்த்தர் மீட்டு சீர்படுத்துவார்? Healing from sickness and disease. வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை சீர்படுத்துவார். Restoration of relationships and families. உறவுகளை கர்த்தர் சீர்படுத்துவார். Financial breakthrough. இதோ ஃபைனான்ஸ் கர்த்தர் பொருளாதார Land and property recovery. கர்த்தர் எல்லா சொத்துக்களை நம்மை மீட்டு கொடுப்பார். Deliverance from oppression and bondage. எல்லா விதமான கட்டுகளை கர்த்தர் மீட்டு எடுப்பார். Rebuilding of reputations and honor. உங்கள் ஸ்தானத்தை கர்த்தர் மீட்டு கொடுப்பார். Healing from grief and loss. நீங்க எந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு எடுப்பார். Generational blessings and inheritance. உங்களுடைய ஆசீர்வாதம் பாரம்பரிய சொத்துக்களும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் மீட்டு கொடுப்பார். Dreams and visions revived again. ஆமென். உங்கள் தரிசனங்களும் உங்களுடைய சொப்பனங்களும் கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுப்பார். Put your hand up and say, God, I'm ready for my restoration. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். It's been a tough season, but I believe in you for my restoration. ஆண்டவரே நான் கடினமான காலத்துக்குள்ளே கடந்து போறேன், ஆனால் நீர் மீட்டு கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். I want you all to turn your Bibles to 2 Kings 8. 2 ராஜாக்கள் 8 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். If you don't have a physical Bible, turn your digital Bible on and turn your Bibles to 2 Kings 8. 2 ராஜாக்கள் 8 அதிகாரம். The story is a beautiful story of restoration of a Shunammite woman. சுனாமின் பெண்ணை சொத்துக்களை மீட்டு எடுப்பது ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். And as I was reading this chapter, நான் இந்த வேத பகுதியை வாசித்துக் கொண்டிருக்க நேரத்திலே there were many points that stood out to me. அநேக பாயிண்ட்ஸ் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். And this morning I want to tell you what God's restoration looks like. கர்த்தர் மீட்டு கொடுத்தால் இப்படி இருக்கும் என்று நான் சொல்ல இருக்கிறேன். 2 Kings 8:1-6. Now Elisha had said to the woman whose son he had restored to life, arise and depart with your household and sojourn wherever you can, for the Lord has called for a famine and it will come upon the land for 7 years. கர்த்தர் எலியாவை எலியா அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், நீ எழும்பி புறப்பட்டு போ, கர்த்தர் தேசத்திலே பஞ்சத்தை வரப்பட்டபடியாய் கட்டளையிட்டிருக்கிறார் என்று எலியா தீர்க்கதரிசி சுலமன் பெண்ணை பார்த்து சொன்னார். So the woman arose and did according to the word of the man of God. தேவ மனுஷனை வார்த்தை சொல்ல கேட்டார், அப்படியாக செய்தார். She went with her household and sojourned in the land of the Philistines for 7 years. அந்த மனுஷி பெலிஸ்தீனரை பட்டணத்திலே போய் தன் குடும்பத்தோடு அங்கே தங்கியிருந்தாள். And at the end of the 7 years, when the woman returned from the land of the Philistines, she went to appeal to the king for her house and her land. அந்த வருஷம் பஞ்சம் முடிந்த பிறப்பாடு மறுபடியும் அந்த முன்னானவர் தன் தேசத்துக்கு வந்து ராஜாவிடம் சென்று தன்னுடைய நிலத்தை மீண்டுமாய் மீட்கபடியாக அவர் வேண்டிக் கொண்டார். Now the king was talking with Gehazi, the servant of the man of God, saying, tell me all the great things that Elisha has done. அவர் அந்த நேரத்திலே ராஜானவர் கேயாசியிடம் பேசிக்கொண்டு தேவ மனிதனை எலிசாவை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தார். And while he was telling the king how Elisha had restored the dead to life, behold, the woman whose
appealed to the king for her house and her land. அந்த கேயாசி ராஜாவிடம் எலியாவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே தன் மரித்த மகனை மீண்டுமாய் உயிர்ப்பித்து குடித்த அந்த பெண்ணானவர் ராஜாவிடம் வந்து தன் சொத்துக்களை கேட்கும்படியாய் வந்தாள். And Gehazi said, "My lord, O king, here is the woman and here is the son whom Elisha restored to life." அப்போது கேயாசி ராஜாவை பார்த்து சொன்னார், இந்த பெண் இதுதான் அந்த மரித்து போன மகனை உயிர்ப்பித்து கொடுத்தார் எலிஷா என்று சொல்லி. And when the king asked the woman, she told him. So the king appointed an official for her, saying, "Restore all that was hers, together with all the produce of the fields, from the days that she left the land until now." அப்போது ராஜா மனிதனை நியமித்து இதோ இந்த மனுஷி வெறுத்து எல்லாவற்றையும் மீண்டுமாய் மீட்டி தரும்படியாய் கட்டளையிட்டான். What does God's restoration look like? Number one, முகத்தை உங்களுக்கு மீட்டி கொடுத்தார் என்று சொன்னார். என்ன செய்வார்? முதலாவது, it has favor written all over it. ஹalleluya, எல்லா பகுதியும் நமக்கு தயவு உண்டாகும். What are the chances that at the very moment the Shunammite woman returned to plead for her land, the king just happened to be talking to Gehazi about her story? என்ன ஒரு சந்தர்ப்பம் பாருங்கள். ராஜா எலியாவை குறித்து விசாரித்துக் கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே அந்த பெண்ணானவள் வர வேண்டியது எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். Of all the things the king could have done that day, அந்த நேரத்தில் ராஜா மற்றும் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். here he is talking about Gehazi and the Shunammite woman's son. இங்கே அந்த ராஜா கேயாசியோடு பேசி இந்த சுனமைட் பெண்ணை குறித்து விசாரித்துக் கொண்டு இருக்கிறார். That's not coincidence, my friend. அது தற்செயலாய் நடந்த காரியம் அல்ல சகோதரா. That's divine orchestration. ஹalleluya, அது தெய்வீக ஒரு அமைப்பு சூழ்நிலைகள் அமைக்கப்பட்டதா இருக்கிறது. That is divine favor. அது தெய்வீக தயவு. God was already working in the back of the scenes, aligning hearts, conversations and timing, so her voice would be heard and a case decided in her favor. கர்த்தர் அந்த மனுஷிக்கு தயவு செய்யபடியாக அவளுக்கு முன்பதாகவே காரியங்களையும் நேரங்களையும் சரியாக செம்மைப்படுத்திக் கொண்டிருந்தார். I don't know about you. உங்களுக்கு இன்னும் எனக்கு தெரியாது. Turn to your neighbor and say, "I don't know about you." பக்கத்துல பார்த்து அறிக்கையை பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்து எனக்கு தெரியாது. Come on, tap your neighbor today and say, "Wake up." இன்னும் சொல்லுங்க, தட்டுங்க. I don't know about you. Jangan tidur, cakap saya tak tahu tentang kamu. But there have been moments in my life where God has showed up right on time. ஆனால் கர்த்தர் சில வேளைகளை சரியான காரிய நேரத்தை நமக்கு அமைத்து In that வைக்கிறார். visa office, in that meeting, in that interview, in that service, in the hospital room, in that very moment, God has shown up for me. God has shown up for you. அறியாத நேரத்தில் கர்த்தர் அந்த ஹாஸ்பிட்டல் வீட்டிலையும் நம் வேலை ஸ்தலங்களையும் நம் வியாபார ஸ்தலங்களையும் கர்த்தர் அநேக காரியத்தில் கர்த்தர் நமக்காக தோன்றி தயவை ஏற்படுத்தியிருக்கிறார். And it's all because you carry the favor of God. ஏனென்றால் தேவ தயவை நாங்கள் சுமந்தவர்கள். God places you exactly where you need to be and then releases His favor so you can stand out. Amen. நீங்கள் எங்கே நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சரியாய் உங்களை நிறுத்தி கர்த்தர் அவ்வண்ணமாய் தயவை உங்களுக்கு பாராட்டுகிறார். Gideon, can you check the sound? There's a lot of reverb in my ears on this speaker. Thank you. Daniel 1:9 says, "And God gave Daniel favor and compassion in the sight of the chief of the eunuchs." இதோ தானியேல் 1:9 வசனத்தை பார்த்துக்கிட்டு சொன்னார். இதோ தானியேலுக்கு தயவு கிடைத்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். Esther 2:9 says, "And the young woman pleased him and won his favor." எஸ்தர் 2:10 அந்த வாலிப பெண் அவள் தயவை பெற்றுக்கொண்டாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். Daniel and Esther didn't manipulate their way in. தானியேலும் எஸ்தரும் அவர்கள் அந்த காரியத்தை நியமிக்கவில்லை. God's favor carried them in. கர்த்தருடைய தயவானது கடை புறப்பட்டு வந்தது. And because His favor was on them, restoration followed. தயவு இருந்தபடினாலே அவர்கள் மீட்டெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். This morning, I don't know what you're facing in life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் சந்திக்கிறீர்கள் என்று எனக்கு But தெரியாது. I came to declare God is bringing you into moments of favor. ஹalleluya. கர்த்தர் தயவை பாராட்ட இருக்கிறார் என்று நான் அறிக்கை செய்கிறேன்.
உண்மையாக கர்த்தர் தயவு உண்டு பண்ணுவார். Pastor, favor will set you at tables which were meant for kings, because the King of Kings is with you. Hallelujah. Pastor, ராஜாதி ராஜாவோடு இருக்கிறபடினாலே ராஜாக்கு முன்பதாக பண்டிகை ஆயத்த பண்ணபடியாக கர்த்தர் தயவு உண்டு பண்ணுவார். When God blesses us, He gives it back in double for measure. He gives it back with favor. கர்த்தர் இரட்டிப்பாக, கர்த்தர் தயவோடு நமக்கு மீண்டுமாய் கொடுப்பார். Come on, give Him a hand today. கரங்களை சுமத்துகிறேன், கரங்களை தட்டி உங்களை மகிமைப்படுத்துகிறேன். Give your best today. Come on, come on. Number 2, it's authentic. Can you put this on? I cannot hear now. Sorry, guys. Number 2, it's authentic. இரண்டாவது 2 Kings 8:5 says, Gehazi said, My Lord, O King, here is the woman and here is her son, whom Elisha restored to life. And when the king asked the woman, she told him. அப்போது அந்த எலியாசி ராஜாவை பார்த்து சொன்னார், இதோ அந்த மனுஷியும் அந்த மகனும் என்று சொன்னார். The Shunammite woman stood before the king and testified of what Elisha had done. எலியா செய்த காரியங்களை இதோ அந்த சுலமாய் பெண் அந்த ராஜாவிடம் அவர் சாட்சி கொடுத்தார். She confirmed with her own mouth what God had done for her and her son. தனக்கும் தன் மகனுக்கும் கர்த்தர் செய்த காரியங்களை அந்த பெண்ணானவள் உறுதிப்படுத்தினார். No shortcuts, எந்த ஒரு குறுக்கு வழி இல்லை, no fabrication, எந்த ஒரு விதமான மற்ற வழிகள் இல்லை, no exaggeration. எந்த ஒரு மேலே Just the truth backed by the power of God. கர்த்தருடைய வல்லமையை குறித்து உண்மையை மட்டும் சொன்னார். I remember a woman in our church. நம்ம சபையில் ஒரு பெண்ணானவர், She was dealing with severe health issues. அவளுக்கு அதிகமான பலவீனங்கள் வியாதிகள் And இருந்தது. so they had to remove her uterus. அப்போது அந்த யூட்ரஸை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. But every week she will come back to church believing God for a baby. அவர் ஒவ்வொரு வாரம் சபைக்கு வந்து கர்த்தரை சுகப்படுத்துவார் என்று விசுவாசம் கொண்டிருந்தார். How many of you know that's not possible? எத்தனை பேருக்கு அது முடியாது என்று? Come on, ladies. How many of you know that's not possible? எத்தனை பெண்களுக்கு தெரியும் அது கூடாது என்று? So one evening she came for our miracle night service. ஒரு சாயங்காலத்திலே அவர் மிரக்கல் அற்புத சுகத்துக்கு வந்திருந்தார், ஜெபத்துக்கு வந்திருந்தார். We laid hands on her and we said, by the power of Jesus, you will conceive a baby. நாங்கள் சொன்னோம், இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்து அந்நிய பாஷையிலே பேசி இயேசுவின் நாமத்தில் நீ கர்ப்பம் தரிப்பாய் என்று நாங்கள் சொன்னோம். A couple of weeks later, சில மாதங்களுக்கு பிற்பாடு she is in line for her testimony. அவர் சாட்சி கூறும்படியாக நின்று கொண்டிருந்தார். And guess what? என்ன தெரியுமா? Turn to your neighbor and say, guess what? பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன தெரியுமா? Come on, turn to your other neighbor and say, guess what? பார்த்து சொல்லுங்க, என்ன தெரியுமா? She had conceived a baby. அவர் கர்ப்பம் தரித்தார். And let me tell you this. நான் சொல்லுங்க, It wasn't just one baby. அது ஒரு பிள்ளை மட்டுமல்ல, It was twins. அது ரெண்டு பிள்ளைகள். That's the power of Jesus. அதுதான் இயேசுவின் வல்லமை. That's the story being authentic. அதுதான் வல்லமை. God is shifting your story today. உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறார். In this season, your restoration will not look fake. உங்களுடைய சீர்காழிவு It will not look false. அது மிக பொய்யா இருக்காது. It will not look flaky. அது பார்க்க பொய் காரியமா இருக்காது. It will be so undeniable that people will look at you and say, it is because of Jesus. It is because of Jesus. Come on, give him a shout today. Jesus. The restoration God gives you will be authentic. கர்த்தர் கொடுக்கிற செய்வதற்கு அது உண்மையா இருக்கும். Number 3, God will position people to assist you in your restoration. உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆட்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். 2 Kings 8:6 says, So the king appointed an official for her.
இது ஒரு அந்த மனுஷனை ஏற்படுத்தினார் அந்த பின்னாளர்களுக்கு. When restoration is your portion, God will assign the right people with the right authority at the right time to handle your matter so you can walk in your restoration. Amen. கர்த்தர் உங்களுக்கு சீரமைக்கும் போது, கர்த்தர் மீண்டுமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஏற்படுத்தும் போது பெரிய ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். Recently, I was at the passport office. சில நாட்களுக்கு முன்னதாக நான் சமீபத்திலே இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்தேன். How many of you have been to an Indian passport office? எத்தனை பேர் இந்தியன் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போயிருக்கீங்க? Let me tell you, it is chaotic. அது கொஞ்சம் கடுமையானது. And I bought the VIP package. நான் அந்த VIP பேக்கேஜை பெற்றுக்கொண்டேன். So in I go and I think, okay, I'm going to get VIP treatment. I'm going to go to all the counters. What took other people 30 minutes, 1 hour, I will be out in 5 minutes. நான் யோசித்து எனக்கு இந்த VIP பாஸ் இருக்கிறபடினாலே எனக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுப்பாங்க. சில பேருக்கு 30 நிமிஷம் என்று சொன்னார். நான் 5 நிமிஷத்தில் வெளியாகிவிடுவேன் என்று யோசித்தேன். I took my VIP package. நான் என்னுடைய VIP பேக்கேஜை பெற்றுக்கொண்டு I went to counter A. நான் இங்கு போனேன். They sent me to B. என்னை B அனுப்பினார்கள். They sent me to C. அப்போ C They அனுப்பினார்கள். sent me to D. D அனுப்பினார்கள். Finally, the person in the counter D said, "Why are you here? Go to A." அப்புறம் D க்கு நான் ஏன் இங்கே போனேன். So I called up my dad and I said, "Dad, நான் தகப்பனுக்கு கால் பண்ணி சொன்னேன், அப்பா what kind of VIP package is this? I'm back in counter A." நான் இப்படிப்பட்ட பேக்கேஜ் நீ வந்து வாங்கியிருக்கீங்க. நான் மறுபடியும் கவுண்டர் ஏக்கு வந்துட்டேன். And if you don't know my dad, he has absolutely zero patience. எங்க அப்பா அவருக்கு தெரியாது, அவருக்கு பொறுமையே இல்லை. So he's calling all these people and he's like, "Mama, I called so and so. I called this officer. I called that officer. I called the head of passport office." அப்போ இல்லை நான் இவங்களுக்கு கால் பண்ணேன், அவங்களுக்கு கால் பண்ணேன், இவங்களுக்கு தலைவருக்கு கால் பண்ணிட்டேன்னு சொன்னார். And guess what? என்ன தெரியுமா? Nobody came. யாரும் வரல. Nobody came. யாரும் வரவில்லை. So finally I said, "Okay God, I'm going to go sit in counter 1 and I'm going to wait my turn." அப்போதான் சொன்னேன், சரி ஆண்டவரே, நான் அவருடைய ஊண்டல போய் அமர்ற போறேன். என்னோட நேரத்துக்கு நான் வெயிட் பண்ண போறேன். No need this VIP package. இந்த VIP தேவையில்லை. It's useless. அது பிரயோஜனமில்லை. So I'm sitting there on my phone and I'm just like my father. I'm very impatient. நான் என் தகப்பனை போல பொறுமையற்றவர். So by this time I made 100 calls. I'm calling, different people. I'm like, do this, do that, get this, get that, all this stuff. அந்த நேரத்தில் நான் உட்கார்ந்து கொண்டு அன்னைக்கு ஜனங்களை கூப்பிட்டு இது செய், அது செய், இப்படி செய், அப்படி செய் சொல்லி கொண்டிருந்தேன். And suddenly from across the room, சத்தியமே அந்த ரூம்ல இருந்து a man looked at me ஒரு மனிதனை நோக்கி பார்த்து and he smiled. அவன் சிரித்து, Now that was my cue. I smiled back. நான் மறுபடியும் அவனை பார்த்து சிரித்து, You guys may think I'm crazy, but I saw favor in that room walking towards me. அந்த நேரத்தில் நீங்க ஒருவேளை நான் பைத்தியம் நினைக்கலாம், ஆனா நான் அந்த நேரத்தில் எனக்கு தயவு வந்து நான் கண்டேன். He took my paper அவனை தாளை எடுத்து and he wrote a secret code at the back. அதுக்கு பின்னால ஒரு ரகசிய கோட் ஒன்று எழுதினார். Me, a person who was waiting in counter 1, நான் கவுண்டர் ஒன்றில் நின்று கொண்டிருந்தேன். suddenly in that big room with all these different people, நான் சடின்னு பார்த்தால் ஒரு பெரிய அறைக்குள்ளே அநேக சடங்களோடு whose name are they calling? அவர்கள் கூப்பிட்ட பேர்களை Whose name are they calling? யார் பேர் அவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள்? My name. என்னுடைய பேர் Grace Catherine Mickey. கிரேஸ் கேத்ரின் மிக்கி என்று கூப்பிட்டார்கள். Grace Catherine Mickey. கிரேஸ் கேத்ரின் மிக்கி என்று கூப்பிட்டார்கள். And I'm so shaken. I was like, yes. நான் அதிர்ச்சியாக என்ன அப்படின்னு கூப்பிட்டேன். And they said, come to counter 5. அவர் சொன்னார், ஐந்தாய் கவுண்டருக்கு வரபடியாக. The guy took my slip, my sheet. அவன் தாளை எடுத்துக்கொண்டு He signed it. அவன் சைன் பண்ணி And he said, your passport will be delivered to you in 2 days. அவன் சொன்னார், 2 நாளில் உன் பாஸ்போர்ட் கிடைத்திரும் என்று. That to me, my friend, is somebody walking into my situation and causing me to have restoration in that hour. அந்த நேரத்தில் ஒரு மனிதனை அனுப்பி எனக்கு மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் தயவுண்டபடியாய் தந்து அனுப்பினார். When God wants to restore
கர்த்தர் சீர் அமைக்க போறார் என்று சொன்னார். God will assign the right person at the right time to cause you to walk into restoration. கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான நபரை அனுப்புவார். In Acts, Ananias was positioned to restore Paul's sight. Amen. அப்போஸ்தலர் தலைமையில் அன்னையா மறுபடியும் பவுல் கண் திறக்கும்படியாக அவர் அனுப்பப்பட்டார். Esther was positioned to save her entire nation. எஸ்தரானவர் அந்த தேசத்தின் சூழ்நிலையை தேசத்தை காப்பாற்றும்படியாக ஜனங்களை காப்பாற்றும்படியாக அனுப்பப்பட்டார். Joseph was positioned to save his family. யோசேப் தன் குடும்பத்தை காப்பாற்றும்படியாக விடுவிக்கும்படியாக அவர் அனுப்பப்பட்டார். Ruth was positioned to help Naomi and secure her future. நவோமியும் தன் ரூத்தோட வாழ்க்கையை அவர் சீர்படுத்தும்படியாக அவர் அனுப்பப்பட்டார். In the same way, அது அவண்ணமாக God will position someone for you கர்த்தர் உங்களுக்காக யாரையும் அவர் அனுப்பி வைப்பார். to help you walk in your restoration. மீண்டுமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் தயவு உண்டு பண்ண ஆட்களை அனுப்புவார். Lift your hands all across this place கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். and say, Father, send the person தகப்பனே ஆட்களை அனுப்ப you have assigned to me எனக்கு நீங்கள் நியமித்த ஆட்களை அனுப்ப to help me walk in my restoration. ஆண்டவரே நான் மறுபடியும் பெற்றுக்கொள் நடக்கும்படியாக Align my steps ஆண்டவரே நடைகளை ஸ்திரப்படுத்துமானவரே with the right people சரியான ஆட்களுக்கு at the நேராக right time சரியான நேரத்தில் in the right place. சரியான இடத்துல I declare that divine connections are on their way. இஸ்ரவேல் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் தெய்வீக ஆண்டவரே கூட்டணி நாங்கள் பேசுகிறோம். Amen. Number 4, நாலாவதாக it will be full. அது நிறைவாய் இருக்கும். 2 Kings 8:6 says, restore all that was hers. 2 ராஜாக்கள் 8:6 அவர் எழுந்த எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுக்க முடியாது. I have never known my God. I have never known my God எனக்கு இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தெரியாது. to restore half. கர்த்தர் பாதி கொடுக்கிற தேவனை நான் பார்த்தது அல்ல. He always restores full. அதே போல பூர்ணமாக நான் கொடுப்பார். 2 years ago, we had a sister in our church and she was battling cancer. 2 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு சகோதரி எங்க சபையில கேன்சரோடு அவர் போராடி கொண்டிருந்தார். And after I had my beautiful baby, I was admitted in the hospital because I had caught some infection. நான் என்னோட குழந்தையை பெற்ற பொறுப்பான நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் என்ற எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தபடினாலே And I was on the 7th floor and I was on the 9th floor and she was on the 7th floor. நான் 7வது மாடியில இருந்தேன் 9வது மாடியில இருந்து அவர்கள் 7வது மாடியில இருந்தார்கள். And I was very serious myself. நானும் சரியா ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். I had contracted sepsis through E. coli and different bacteria. E. coli மற்ற பாக்டீரியால எனக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தது. And her sister came to see me. அந்த சகோதரியை பார்க்க வந்தார். And as she was, visiting with me, I turned to her and I said, "How is your sister?" அப்போது நான் சகோதரியை பார்த்து உன்னோட சகோதரி எப்படி இருக்கான்னு விசாரித்தேன். And she said, "Pastor, she's very serious. அவள் சொன்னார், பாஸ்டர் அவ ரொம்ப முடியாம இருக்காங்க. The doctors told us there is no hope." டாக்டர் கைவிட்டார்கள் என்று சொன்னார்கள். And I caught her hand. நான் அவளோட சகோதரியை கையை பிடித்து And I said, "With my God, all things are possible. என் தேவனால் எல்லாம் கூடும். With my God, all things are என் possible." தேவனால் எல்லாம் கூடும். And I told her, "Go to your sister's room." She was in the ICU. She was non-respondent. She was almost dead. ரூம்ல இருந்தால் எந்த ஒரு மூச்சு இல்லாதபடிக்கு அவர் இதோ கோமா ஸ்டேஜ்ல இருந்தார். I said, "Walk into your sister's room. நான் சொல்ல சகோதரியிடம் போய் Stand by your sister's bed அவள் அறையில் நின்று and release the power of God into her." அவள் வாழ்க்கைக்கு நேராக கர்த்தருடைய வல்லமையை பேசு என்று சொன்னேன். And I said, "I want you to use your faith and your mouth." அவளுடைய வாயும் விசுவாசத்தை நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். And I said, "I want you to decree and declare life over your sister." சகோதரி நேராக வாழ்க்கையை அறிக்கை என்று சொன்னேன். I want you to decree and declare that her mind, her brain is coming back to life. நான் மறுபடியும் ஜீவனை பேசு என்று அவள் அறிக்கையிட்டேன். I want you to decree and declare that with God all
பரிபூர்ண சுகத்தை பெற்று அவர் நடந்து கொண்டிருக்கிறார். It was not half, அது பாதி அல்ல, it was full. நிறைவான It was not half, அது பாதி அல்ல, it was full. அது It was நிறைவாயிருந்தது. complete. It was all the way. Amen. நிறைவான சுகம். When God restores, He doesn't do it halfway, my friends. கர்த்தர் பாதி கொடுக்கிறது அல்ல, முழுமையாய் கொடுக்கிற He தேவன். doesn't leave loose ends. அவர் உங்களை பாதியில் வைக்கிற தேவன் அல்ல. He doesn't give you a patched up version. அவர் உங்களுக்கு இதோ அறக்குறை கொடுக்கிறது அல்ல. He brings it back in fullness அவர் நிறைவாய் கொடுக்கிறவர். and in a better state than before. அவர் முன்னின சூழலை காட்டிலும் நல்ல ஒரு சூழலுக்குள்ளாய் நம்மை நிறுத்துவார். It's been 2 years since she has come out of the ICU. ஐசியூவில் வெளிவந்து 2 வருஷம் ஆயிட்டு. And let me tell you this. நான் சொல்ல இருக்கிறேன். She looks better than she was the day she went back. முன்னின சூழலை காட்டிலும் இப்ப இன்னும் நல்லா இருக்கிறார்கள். That's my God. அது என்னுடைய தேவன். Lift your hands and say, God, கையை உயர்த்தி today I lift my faith அதுவே சுவாசத்தை இழந்தவரே higher உயரமாக and place my complete trust in you. என் முழு நம்பிக்கை மேல் வைத்தேன் ஐயா. You are the God of complete restoration. அதுவே நீ சம்பூர்ணமாய் சீர்படுத்துகிறவர். Restore to me in overflowing measure, உங்களை நிரப்பி வெளியே தக்க எனக்கு சீர்படுத்தி தாரமானவரே. not in part, பாதி அல்ல ஐயா, but in full. நிறைவாக In Jesus' name, இயேசுவின் நாமத்தினால். amen. Amen. Number 5, அடுத்ததாக my final point. இறுதி பாயிண்ட். It comes with increase. அது உங்களுக்கு அதிகமாய் வரும். Turn to your neighbor and say, it comes with increase. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது அதிகமாய் வரும். சத்தம் குவான். Come on, say to your neighbor, it comes with increase. அதிகமாய் வரும். 2 Kings 8:6 says, give back everything that belonged to her, including all the income from her land from the day she left the country until now. Amen. என்று ராஜாக்கள் 8:6 சொல்கிறது. அவர் விட்டு போன எல்லாவற்றையும் மறுபடியும் அவளுக்கு திரும்பி கொடுக்கும்படியாக ராஜா கட்டளையிட்டார். How many years had she been gone from that nation? அந்த நாட்டை விட்டு அவர் போய் எத்தனை வருடம் ஆயிற்று? How many years? Come on, how many years? எத்தனை வருஷம்? Pastor Roy, how many years? 7 years. She had been gone and was living in Philistine. அவர் 7 வருஷம் நாட்டை விட்டு போய் பிலிஸ்தீன்ல இருந்தார். And 7 years of income she got back in 1 minute. ஹalleluya. 7 வருஷத்தின் ஆசீர்வாதத்தை ஒரே நிமிஷத்தில் அவர் மீண்டுமாய் பெற்றுக்கொண்டார். Nothing is impossible with God, my friend. Amen. தேவனால் கூடாது பார்க்க This முடியாது. woman didn't just get back her land. She received all the income from the year she was away. That's restoration with increase. Amen. 7 வருஷமாய் அவர் பெறாத எல்லா விதமான நன்மையும் அதை ஒரே நிமிஷத்தில் அவர் மீண்டுமாய் பெற்றுக்கொண்டார். That's divine restoration. That's overflow. அதுதான் பரலோகத்தின் ஆசீர்வாதம் சீர்வன் அந்தமை நிரம்பிக்கொண்டே செய். I want you to read this verse with me very carefully. இந்த வேத பகுதி என்னோட கவனமாய் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். We see in the life of Job. யோபின் வாழ்க்கையிலே In Job 1, யோபு இந்த அதிகாரம் how many of you know the story of Job? எத்தனை பேருக்கு யோபோட வாழ்க்கை தெரியும்? He lost. அவன் எல்லாவற்றையும் இழந்து Did he lose some things? அவரை ஏதாவது ஒரு காரியத்தை இழந்தாரா? No. He lost everything. எல்லாவற்றையும் இழந்தார். He lost everything. எல்லாவற்றையும் இழந்தார். He lost his children. தன் பிள்ளைகளை He இழந்தார். lost his wealth. அவர் சொத்துக்களை இழந்தார். He lost his health. அவர் சுகத்தை இழந்தார். But ஆனாலும் in Job 42:10 it says, the Lord restored his fortune and gave him twice as much as he had before. Amen. யோபு நமக்கு சொல்கிறேன், கர்த்தர் யோபை எப்படி காத்து இந்த நிலைமையில பார்த்த 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். Job didn't just recover, he walked into a double portion. கடனை பெற்றுக்கொண்டார். He didn't just leave him a double portion. பெற்றுக்கொள்கிற காலம்
எடுத்துக்கொண்டார். His daughters were the most beautiful in the whole entire land. அவர்கள் மகள் இது அருமையான அழகானவர்களாய் இருந்தார்கள். He saw his children's children up to 4 generations. 4 தலைமுறைகளுக்கு தன் பிள்ளைகளை கண்டார். He died old, full of his life, அவர் முதிர் வயதாகி மரித்து போனார். and fully satisfied. அவர் நிறைவாக மரித்து போனார். I don't know what your beginning looked like today. உங்களுடைய துவக்கம் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. Brother, I don't know what your beginning was. உங்கள் ஆரம்பம் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. But I'm here to prophesy over you that your later days will be greater than your former days. வாழ்க்கையை பார்த்து தீர்க்கதரிசனம் கூறி இருக்கிறீர்கள். உங்கள் வருகிற நாட்கள் அதிக கர்த்தர் உங்களுக்கு நன்றாய் முடிசூட்டுவார். You may have cried in the last season. நீங்கள் கடந்த காலகட்டத்திலே You அழுதிருக்கலாம். may have wept in the last season. கடந்த But காலகட்டத்தில் you will laugh in this season. இனி வருகிற காலகட்டத்தில் நீங்கள் சிரிக்கலாம். God will return to you in interest. எல்லாவற்றையும் நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். Every closed door will swing open because of God's favor. கர்த்தருடைய கிருபையால் அன்பினாலே எல்லா கதவுகளும் திறக்கப்படும். The year the enemy tried to redeem is now being, the year the enemy tried to eat is now being redeemed. சத்துருவானவன் பறிக்க வேண்டும் என்று யோசித்த வருஷத்தை கர்த்தர் மீண்டும் நமக்கு கொடுக்கிறார். This is your season இது உங்களுடைய காலம். where your name will be mentioned in rooms you have never stepped into. நீங்கள் நில்லாத இடத்திலே உங்கள் பெயர்கள் உச்சரிக்கப்படும். The same mouth that doubted you. உங்களை சந்தேகப்பட்ட அதே நபர் Pastor, the same people that spoke bad about this church. சபையை குறித்து ஏளனமாய் பேசின அதே நபர்கள் The Holy Spirit is showing me the same people who left this church சபையை விட்டு போன அதே நபர்கள் பரிசுத்த ஆவியார் காமிக்கிறார். are coming back and will eat at this table. ஹalleluya. அவர்களுடைய வாழ்க்கையை There's nothing that they can eat from the fruit of this church. They are coming back and they will celebrate restoration because you carry restoration. They are coming back because they are to be healed and set free. Come on, give God the glory today. Give Him the praise today. Give Him the honor today. And I prophesy over each one of you that you are stepping into your season of restoration. I want you to stand up. And as a prophetic act, I want you to take a step forward. நீங்கள் ஒரு படி முன்னால விசுவாசமாய் நீங்கள் வைத்து வைக்கப்படி அழைக்கப்பட்டீர்கள். Just a small step forward. ஒரு படி மட்டும்தான். And I want you to say, God, I'm ready for my restoration. ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன். God, I'm stepping into my restoration. என்னுடைய வாழ்க்கையில நீ சீர்படுத்துகிற காலகட்டத்துக்குள்ள நான் கடந்து வருகிறேன். I see someone here and you've been for multiple job interviews. எங்களை ஒரு நபரை பார்க்கிறேன், அநேக இன்டர்வியூஸ்க்கு போயிருக்கீங்க. And nothing has worked out. If you're here, I want you to lift your hand. அப்படி நீங்க இருக்கிறீங்க, கையை உயர்த்தி கொடுங்க. அநேக இன்டர்வியூ போயிட்டீங்க, ஆனா எதுவும் வாய்க்கல. God is giving you a miracle job this week. கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமாக ஒரு வேலை கொடுக்கிறார். Come on, lift your hands. If you are here, I want you to lift your hands. Pastors, I want you to go lay hands on these people and pray. நீங்கள் அப்படி நபர்கள் இருந்தீங்கன்னு சொன்னா இவர்கள் மேல் கை வைத்து ஜெபிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். Release the power of God over their breakthrough. அவர்கள் வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். I see someone else here. You've been battling a skin disorder. யாரோ ஒரு நபருக்கு தோல்ல ஒரு வியாதி இருக்கிறது. If you are here, I want you to raise your hand. உங்க தோல்ல வியாதி இருக்கிற நபர் மட்டும் கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்காதீங்க. தோல்ல வந்து தோல் அந்த மசாலா பாரு வாங்கறாங்க. யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ நீங்க மட்டும் கை தூக்குங்க. தோல் சம்பந்தப்பட்ட வியாதி உங்களுக்கு இந்த கை தூக்குங்க. உங்களுக்கு ஜெபிப்பாருங்க. Brother, you've been battling a skin condition. தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கா உங்களுக்கு? I want you to come to the front. முன்னால வாங்க. Pastor, can you get your team to come and lay hands, please? Tolong dengar betul-betul ya, suruh angkat tangan. Come on, come to the front and receive your miracle today. Nalar bantu அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். I see someone else here and you've been praying for a baby. யாரோ ஒரு நபர் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். God is giving you a miracle baby. கர்த்தர் அற்புதமாய் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். If you are here, I want you to lift your hand. நீங்க இருக்கிறீங்கன்னா I want you கையை to come to the front. Come on. கையை உயர்த்துங்க. Receive your healing today.
God. Tolong respect ya, tolong. No laughing, no smiling, no looking around. கண்களை மூடிக்கொள்ளுங்க. தயவு செய்து கர்த்தருடைய பிரசன்னத்தை கனப்படுத்தபடியாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Lift up your hands and say, God, I'm ready for my restoration. இந்த நாளுகளிலே கைகளை உயர்த்தி நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிற சில விரும்புகிற மற்றும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். There's someone here and you've been experiencing heart palpitations. உங்கள் இருதயம் படபடப்பு கொண்டிருக்கிறது பல நாட்களாக. There's something wrong with your heart. உங்கள் இருதயம் பலவீனமாக இருக்கிறது. Lift up your hands. அப்படி இருக்கிறவர்கள் மட்டும் முன்னால் பாருங்கள். Come to the front. Everyone come to the front. எல்லாரும் முன்னால வாருங்கள். யார் யாருக்கு ஜெபம் தேவையோ முன்னால வாருங்கள். மோனிட்டர் போடுங்க சவுண்ட். I see someone else who's been having panic attacks. ஒரு சில பேருக்கு இருதயத்தில் அடிக்கடி பலவீனம் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். God is healing panic attacks today. ஆண்டவர் இந்த நாளிலே பட்ட போற சுகத்தை தேவன் தருகிறார். Come, running in front for your miracle. ஓடி வாருங்கள். அற்புதத்துக்காக முன்னால ஓடி I வாருங்கள். see someone else, you've been falling sick constantly. விடாமல் பலவீனத்துக் கொண்டே நீங்கள் விழுந்து கொண்டே இருக்கிற ஒரு சில பேரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். Every month you're sick. ஒவ்வொரு மாதமும் பலவீனம். God is healing you today. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். I see someone else here, you've been lost. இன்றைக்கு இந்த இடத்துல யாரோ ஒரு நபர் உன் வாழ்க்கையில் இறந்தது போல காணப்படுகிறார். You've been battling depression. பயங்கரமான பலவீனம் மற்றும் ஒரு சோர்வு அழுத்தங்கள் கூட கடந்து போகிறார். I want you to come to the front. இனி பின்னாலே ஓடி வா. Because God is healing you இயேசு today. கிறிஸ்து இன்னைக்கு God அற்புதம் is setting செய்கிறார். you free today. Yes, God Lord. is restoring life to you today. God is restoring healing to you today. ஆண்டவர் சுகத்தை தரப் போகிறார். Come on, I want you to lift your hands all எல்லா across கைகளை this place. உயர்த்துங்கள். சபையில் முழுவதும் இருக்கிற கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். When you lift your hands and just sing that simple song. நீங்கள் கைகளை உயர்த்திக் கொண்டிருக்கும் போது பாடலை பாடப் போகிறோம். Hallelujah. ஹalleluya என்று சொல்லி கவியை. Hallelujah. Come on, lift your hands.
உருவாக்குமே என்னை. ஜெபிக்கவர்கள் சீக்கிரம் முன்னால் வாருங்கள். நம்ம நேரமே சீக்கிரமா மக்களிடம் இருந்து ஆவியானவர்கள் வாழ்க்கை அந்த பெரிய மாற்றம் பல முயற்சி செய்து மேலே கிடைக்கவில்லை. சங்கத்துள்ள செலவினங்கள் எதுவாக இருந்தால் Yeah.
where you will be used as a powerful intercessor, not just for this church, but the nations around the world. And the Lord says, my daughter, I want you to let go of things that have happened to you in the past that have constricted you from growing in a relationship with me. And the Lord is saying, my daughter, I want you to know, as you step into this intercessory mantle that I am bringing into you, you stay honoring to this church, and you will see a great growth in every area of your life. Father, I release this mantle over her. Lord, I pray as she steps into it, Lord, I pray that she will be a great asset for this church, oh God. I thank you, Father, for what you are going to do. Lord, I ask every headache, every shoulder pain, leave now in the name of Jesus. Thank you, Father, for what you have begun to do. In Jesus' name, amen. Come on, lift your hands all across the stage. கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. ஒரு சில தீர்க்கமான வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to release a word over the sister and me over there. Yes. Rachel, Lift your hands, sister. Rachel, கைகளை உயர்த்தி. I didn't know English. I hear the Lord say, my daughter, that it's been a time of weariness. It's been a time of pain and just pain in your heart and in your mind. But I hear the Lord saying, daughter, do not lose faith in me. I am with you. I am standing by your side, and I will lead you through this season. I will lead you. I have a plan for you, a plan to prosper and not to harm you. So my daughter, whatever you're going through right now, don't think it's destroying you, but it's a season of the making. God is making you and preparing you for the season that is to come. And He is preparing you for a time to get closer to you. Because I hear the Lord saying that there is a time where you need God so much closer. And you would, where all He has, where all He is to you is all that is to you. And so, I see the next 3 months that the Lord is shifting the page for you. You have been in a season where you have been contending, you have been praying, you have been asking. And the Lord is saying, my daughter, I want you to know that I'm entering you into a season where I'm going to shift the page for you. And as soon as He changes that page, I see the glory of God becoming real to you. And I heard the Lord saying, my daughter, I do not want you to sit quiet. There have been many voices that have risen to keep you quiet. But the Lord is saying, my daughter, today I am breaking you out of that box. Today I want you to come out of that box. And I want you to embrace every good thing that I have for you. I see songs in your portion. Do you sing? Lift your hands. Lord, I ask that you will release fresh song over her. Lord, I ask that you will release a prophetic unction of your anointing. Lord, I ask, oh God, that she will rise up as a rightful Deborah. And she will take her place. She will prophesy. She will call things into the atmosphere. And things will shift and shake because you are with her. We give you praise, honor, and glory. In Jesus' name, and everyone said, amen, amen. The sister in the black in the back. Right there, put your hand up. No, the sister. Yeah, can you come to the front? I can't really see you, but. the Spirit of the Lord says, my dear daughter, you
You are precious and honored in my sight. And God says, I see your heart, I see your situation, and I see your tears. And God is saying, the Egyptians, இன்று காண்கிற எகிப்தியரை நீ இனிமேல் காண மாட்டீங்க. Hallelujah. Hallelujah. செங்கடல் பிளக்கத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் வழியே இல்லாத இடத்துல கூட வழிகளை கர்த்தர் விட்டு பண்ண கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒண்ணுதான். விசுவாசத்தோட நீங்க கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கும் பொழுது உங்களுடைய ஒரு ஜெபமும் கர்த்தர் துருத்தில வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இட்ஸ் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. உங்களுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார். நீ நான் மறக்கப்பட்டு போவதே இல்லை. அதனால ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் வழி செய்து திஸ் இஸ் தட் சீசன். இந்த சீசன்ல நீங்க பார்க்க போறீங்க, வெள்ளம் போல சத்துரு புரண்டோடி வந்தாலும் ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்றுவார். ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஏன்னா பிசாசு எப்பேற்பட்ட சூழல் என்னென்னமோ வழி ட்ரை பண்ணான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆவியானவர் அந்த பிசாசுக்கு விரோதமாய் ஜெயக்கொடி வெற்றியின் கொடியை நான் ஏற்றி பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று. I see you being in a season of loss. And the Lord is saying, my daughter, I have seen your tears and what you have cried in your bedroom. I have seen it. I see you kneeling before the presence of God every day and saying, God, you have forgotten me. And the Lord is saying, my daughter, I want you to know that I have not forgotten you. I have not forsaken you. I am here with you. I am leading you. I am guiding you. And the Lord is saying, my daughter, I want you to look forward. I do not want you to look behind, but I want you to look forward, because I'm going to hold your hand and lead you through. And I just see the Lord releasing an anointing, a fresh anointing over you. You have been overlooked. You have been despised by man. You have been cheated by man. But the Lord is saying, my daughter, restoration is knocking on your door today. Restoration is coming in for you today. Restoration is going to pick you up. Restoration is going to cause you to have favor. Restoration is going to open doors no man can shut. Restoration is going to come through for you today, because God is going to give you back a double portion. I prophesy over today, and I say, you will be blessed, you will be favored, you will be honored. And thank you, Father, for your daughter. In Jesus' name we pray. Amen. Amen. Every hand lifted up here. எல்லா கைகள் உயர்த்தப்படுவதாக. I see angels all across this room. ஆலயம் முழுவதும் தேவனுடைய தூதர்களால் நிரம்பியிருக்கிறார். The one thing about your pastor is he loves the presence of God and he loves angels. காரியம் ஊழியர்களை கொண்டு தூதர்களை குறித்தும் தேவ பிரசன்னத்தை அதிகமாய் And விரும்புகிறார். all those angels are present here today. தேவனுடைய தூதர்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். And if you are here, you've been believing God for restoration in நீங்கள் any area of your கூடி life. வந்து கர்த்தர் என் வாழ்க்கையை சீரமைத்து தேவன் இறந்ததை தரப்போகிறார் என்று நினைத்தேன் என்றால் I want you to lift your hand. நீங்கள் கைகளை உயர்த்த வேண்டும். Father, I speak restoration over every person who can hear my voice today. தகப்பனே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இழந்ததை பெற்றுக்கொள்வதாக. Whether it's their health, சுகத்திலையும் whether it's their job, வேலையிலையும் whether it's their finances, பொருளாதாரத்திலும் whether it's that relationship. உறவுகளிலும் Lord, I speak restoration and healing over every one of them. இயேசுவின் நாமத்தால் இழந்ததை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதாக. Lord, I speak a double fold portion of your anointing to be released over them. இரண்டு மடங்கு ஆசீர்வாதமுடைய பிள்ளைகள் மேல கடந்து வருவதாக. Lord, I ask that angels will be released into their homes today. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தூதர்கள் கடந்து வருவதாக.